ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இன்னைக்கு உண்டான வேகமான வாழ்க்கையில, பரபரப்பான சூழ்நிலையில நமக்கெல்லாம் முதல்ல தேவைப்படுறது இந்த சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு. இதை ஒன்று செஞ்சோம்னா நம்ம எல்லாத்துல இருந்தும் முன்னேறி வந்துடலாமா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யணும், எந்த மாதிரி போகணும், எந்த வழியில போனா அது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன பிரச்சனைகள் மனிதர்களுக்கு முக்கியமா வருது? முதல்ல வரக்கூடியது கடன் தொல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை. அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய இந்த செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் வரக்கூடிய தரித்திர நிலை, குழந்தைகளுக்கு வரக்கூடிய கல்வி மேல இருக்கக்கூடிய பயம், அப்புறம் நமக்கு வேலை கிடைக்காம அதுல வரக்கூடிய உத்தியோக தடை, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏதாச்சும் கடை வச்சிருக்கோம் இல்லை ஏதாச்சும் கம்பெனி நடத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு தடை வர்றது பார்த்தீங்கன்னா வியாபார தடை. இன்னுமே நிறைய பேர்த்துக்கு தீராத தடையா இருக்கிறது திருமண தடை. நம்மளுக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்காம அதுல வரக்கூடிய தடை. இந்த மாதிரி எல்லா விதமான தடைகளையும் தீர்க்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணுனா இதெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தீரும். அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இதை எந்த நாள்ல பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்ப விசேஷம். யாருக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்திங்கிரா தேவி. இந்த பிரத்திங்கிரா தேவியினுடைய வழிபாட்டினால இத்தனை விதமான பிரச்சனைகளும் தீருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தீர்ந்துடும். அமாவாசை மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி எல்லா நாட்களிலும் அம்பாளை வழிபாடு பண்ணலாம். அது போகவே நித்தமும் அதை அம்பாளை துதி பாடுறதாகட்டும், டெய்லியும் அம்பாளை நினைக்கிறதாகட்டும், இதுவுமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இப்படி இருக்கக்கூடிய பிரத்திங்கிரா தேவி நிறைய ஊர்கள்ல அங்கங்க ஆலயங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லை அங்கே ஏதாச்சும் ஹோமம் நடந்துட்டு இருக்கும். அதாவது நிகும்பலா யாகம்னு சொல்லக்கூடிய வரமிளகாய் யாகம் நிறைய கோவில்கள்ல அஷ்டமியில செய்வாங்க. நிறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு செய்வாங்க. எப்போ நடந்தாலும் சரி அங்க போயிட்டு நம்மளால முடிஞ்ச காணிக்கையாகவோ இல்லை ஒரு அன்னதானத்துக்கோ நம்ம செலுத்திட்டு வரலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் நமக்கு இத்தனை விதமான தடைகளையும் உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய். இந்த வரமிளகாயை கொடுத்துட்டு வரலாம். வரமிளகாய் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொடுக்கக்கூடாது. கூடவே பார்த்தீங்கன்னா குறுமிளகு, நெய், இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுத்துட்டு வரலாம். இல்லை எனக்கு ரொம்ப திருஷ்டிகளா இருக்கு, அதே மாதிரி எனக்கு இந்த ஏவல், பில்லி, சூன்யம் இதெல்லாம் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை குங்குளியம், கூடவே வெண்கடுகு, இந்த ரெண்டு விஷயத்தையும் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளுடைய இந்த இத்தனை தடைகளும் நிச்சயமா விலகும் அப்படிங்கிறது சத்தியம். கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போக முடியல, நம்ம வீட்டில இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தீபம், அது அகல் விளக்கா இருக்கலாம் இல்லை குத்து விளக்கா இருக்கலாம், அந்த 2 தீபத்தை ஏற்றிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு பழம், தாம்பூல செட்டு எடுத்து வச்சுட்டு அம்பாளை நினைச்சு ஒரு துளசி தீர்த்தம் முன்னாடி வச்சுக்கணும். முன்னாடி வச்சுட்டு சரியான விதத்துல பிரார்த்தனை. இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு என்னால கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மாலை வேளையில அமர்ந்து இந்த பிரார்த்தனையை பண்ணலாம். இல்லை போக முடியும் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டும் கூட இந்த விஷயத்த பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு காலங்கள்ல அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலமா இருந்தாலும் சரி, இல்லை எந்த நாட்கள்ல வரக்கூடிய ராகு காலமா இருந்தாலும் சரி, நம்மளால இன்னைக்கு முடியும், நம்ம சுத்தபத்தமா இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா தாராளமா இந்த வழிபாட்டை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்?
துளசி தீர்த்தம் வச்சுட்டோம், கூட வெத்தலைவாக்கு தாம்பூலம் எல்லாம் வச்சுட்டோம், பழம் வச்சுட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பிரத்திங்கிரா மந்திரத்தை சொல்லலாம். இல்லை பிரத்திங்கிராவினுடைய காயத்ரி மந்திரமா இருக்கக்கூடிய ஓம் அபராஜிதாயி வித்மஹே பிரத்திங்கிராயி தீமஹி தன்னோ உக்ரா பிரச்சோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பிரத்திங்கிரா தேவியினுடைய பாடல்களை பாடலாம். பிரத்திங்கிரா தேவிக்கு இன்னைக்கு நிறைய போற்றிகள் இருக்கு, அந்த போற்றிகளை படிக்கலாம். அப்படியும் முடியல, என்னால இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியா அம்பாளை மனசுல நிறுத்தி தியானம் பண்ணிட்டு அம்பாளுடைய பாடல்களையோ இல்லை மந்திரங்களையோ நம்ம யூடியூப் சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலியமா நம்ம அதை கேட்டுக்கலாம். அப்படியாவது அந்த பிரத்திங்கிரா தேவியினுடைய வழிபாடு பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கடன் ஆகட்டும், நமக்கு வரக்கூடிய திருமண தடையாகட்டும், புத்திரபாகியத்தினுடைய தடையா இருக்கட்டும், உத்தியோக தடை, வியாபார தடை, இந்த மாதிரி சகல விதமான தோஷங்களும், அதாவது கிரக தோஷமா இருக்கட்டும், சத்ருதோஷமா இருக்கட்டும், இந்த பிரத்திங்கிரா தேவிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோஷத்திலேயே உயர்ந்த தோஷமா இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்தையும் கூட உடனடியாக தீர்க்கக்கூடியவள் அப்படின்னு இந்த பிரத்திங்கிரா தேவிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது உக்ர தேவியாசை, இது வழிபாடு பண்ணலாம், இது வழிபாடு பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அது தவறே கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு போலீஸை பார்க்குறோம், போலீஸை பார்த்த உடனே அவங்க ரொம்ப கோபமாக தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய குழந்தைகிட்ட அந்த கோபத்தை காட்ட மாட்டாங்க அல்லவா? அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரத்திங்கிரா தேவி ரொம்ப உக்ர ரூபமா இருந்தாலும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அவ்வளோ சாந்தமா வந்து அருள்பாலிக்கக்கூடியவள். அதனால நம்ம தைரியமா இந்த பிரத்திங்கிரா தேவி வழிபாட்டை நம்ம வீடுகள்ல பண்ணலாம். இதை பண்ணிக்கிட்டே வர வர ஒரு வாரம் பண்ணலாமா, இல்லை 3 வாரம் பண்ணலாமா, இல்லை 5 வாரம் பண்ணலாமா, இல்லை அமாவாசைக்கு மட்டும் பண்ற மாதிரி இருந்தால் 3 மாசம் 5 மாசம் 7 மாசம் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் தாராளமா இந்த வழிபாட்டை பண்ணலாம். முதல் விஷயம், சுவாமி கிட்ட கணக்கு வைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா இல்ல அப்பா நமக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த பையனுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும், நம்ம பொண்ணுக்கு இவ்வளவுதான் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளால வாழ முடியுமா? அப்ப அவங்க கிட்ட இருந்து வர்றது மட்டும் நமக்கு நிறைய வேணும். நம்ம மட்டும் இந்த கணக்கு அந்த கணக்கு, 1 வார கணக்கு, 10 நாள் கணக்கு, 3 வாரம் 5 வாரம் இப்படியெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பலனும் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால சரியான விதத்துல வேண்டுதல். இதுல வேற என்ன வேண்டுதல் வைக்கலாம், இல்ல என்ன வைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே சரியான விதத்துல தர்ம வழியில இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் இருக்கக்கூடிய ஊர் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வேண்டுதல்கள் தான் வச்சுக்கணுமே தவிர, என்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டானே அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் அப்படி போகணும் இப்படி போகணும், அதே மாதிரி என்கிட்ட இந்த பொருளை திருடிட்டு போயிட்டான் அவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பேர் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த பிரத்திங்கிரா தேவி கிட்டே ஆகட்டும், இல்லை எந்த தெய்வங்கள் கிட்டையுமே இந்த மாதிரி வேண்டுதல்களை வச்சுக்காதீங்க. நல்ல வேண்டுதல்கள் நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். இதே மாதிரி சிறப்பான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நமஸ்காரம்.